Hi friends, welcome to John Dinakaran Photography. நம்ம வந்து ஷார்ட் பாக்ஸஸ் மாடிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய லாஸ்ட் எபிசோட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட் பாருங்கள். அதில் வந்து நான் ஆக்டா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட். நம்ம இந்த வாரம் டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது வந்து இந்த அழகான பியூட்டி டிஷ்ஷை பற்றி தான். இது பேர்லேயே வந்து பியூட்டி டிஷ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த ஒரு லைட் மாடிஃபையரை வச்சு ஃபோட்டோ எடுத்தால் உங்கள் போர்ட்ரேட் வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது வந்து ரொம்ப ஒரு அழகான லைட் மாடிஃபையர். நீங்கள் நிறைய ஃபேஷன் போர்ட்ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேகசின், பெரிய மேகசின், வேர்ல்டு வைட் ஃபேமஸ் மேகசின்ஸ், வோக் அந்த மாதிரி நிறைய மேகசின்ஸில் இருக்குல்ல, அதில் எடுத்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கவர் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஷன் போர்ட்ரேட் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் ஷாட்ஸ் இருக்கும். அதில் வந்து ரொம்ப அழகான டெக்ஸ்சரில் இருக்கும், ஸ்கின் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபேஷன் போர்ட்ரேட் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பியூட்டி டிஷ் இல்லாமல் அந்த ஷாட்டை பண்ணவே முடியாது. இதுக்கு நிகரான வேறு எந்த ஒரு லைட் மாடிஃபையருமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த லைட் மாடிஃபையரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த பியூட்டி டிஷ்ஷை பற்றி இப்போது இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70 சென்டிமீட்டர் பியூட்டி டிஷ். இது வந்து நிறையா சைஸ் வேரியேஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த லைட் டிஃப்யூசர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷில் இருக்குது. இதே வந்து சில்வர் கலர்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து வேறு வேறு உங்களுக்கு லைட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில்வர் எஃபெக்ட்லேயே வச்சு சில்வர் பியூட்டி டிஷ்ஷையும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலர் உள்ள ஒயிட் கோட்டட் பியூட்டி டிஷ். இந்த ஒயிட் கோட்டட் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போதைக்கு இதை பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் வந்து டேரெக்டாக இந்த பல்ப் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரோப் லைட்லேருந்து டேரெக்டாக அந்த பல்ப் வந்து கொடுக்க முடியாது. இது வந்து டேரெக்டாக அடிச்சதுன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த பியூட்டி டிஷ்ஷில் வந்து ஒரு லைட் டிஃப்யூசிங்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலராக இருக்குது. இது வந்து 2-3 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம், சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பிளைன் கிளியர் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கோல்டு ஸ்கின் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பாப்பப்பாக வேணும், ஒரு சில்வர் பாப்டப்டாக ஒரு போர்ட்ரேட் வேணும் அப்படின்னு நீங்கள் சில்வர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பர்பஸ்க்காக தான் இது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த பியூட்டி டிஷ்ல லைட்டு வந்து டைரக்டாக படாமல் இந்த ரிஃப்ளெக்டரில் வந்து பட்டுட்டு லைட் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஒயிட் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நம்ம மாடல் மேலே வந்து இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். லைட் வந்து இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டராக வேணும், ஹைலைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து இன்னொரு டிஃப்யூசிங் கிளாத் இருக்குது, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட பர்பஸை பொறுத்து. சரி, நம்ம இதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? இப்போது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பியூட்டி டிஷ்ஷை வந்து இந்த பியூட்டி டிஷ்ஷை வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக நம்மளோட மாடலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து செட் பண்ணணும். லைட்டு வந்து அந்த பியூட்டி டிஷ் வந்து லைட்டாக வந்து டில்டபுளாக இருக்கணும். ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு டில்டபுளாக மாடலோட ஃபேஸ்க்கு இப்படி டில்டபுளாக இருக்கணும். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை ஒரு அழகாக டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த பியூட்டி டிஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த லைட் மாடிஃபையர் யூஸ் ஆகுது. நீங்கள் எக்ஸாக்டாக இதை வந்து இந்த 45 டிகிரி ஆங்கிளில் மாடலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணி லைட்டாக ஒரு டில்ட் பண்ணி நீங்கள் மாடலுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த அந்த சின் போனோட இது ஸ்ட்ரக்சரு, நோஸோட ஸ்ட்ரக்சர், அதேமாதிரி இந்த ஜாவோட ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக டிஃபைன் ஆகி அந்த போர்ட்ரேட் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஃபேஷன் ஷூட்டுக்குன்னே இந்த மாடிஃபையரை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நான் அந்த ஒயிட் கலர் டிஃப்யூசர் இந்த ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒயிட் கலர் அந்த டிஃப்யூசர் தான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அந்த டிஃப்யூசிங் கிளாத் வந்து நான் போடல. ஸோ ஃபோட்டோ வந்து எடுத்து காமிக்கிறேன், எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 45 டிகிரியில் வந்து நான் பியூட்டி டிஷை செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக மாடலுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் டாப்பில் தான் செட் பண்ணியிருந்தேன்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட கண்ணில் வந்து ஒரு அழகாக ஒரு கேட்ச் லைட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக கண்ணில் ஒரு கேட்ச் லைட் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கிறப்போ ஏதோ ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறப்போ நீங்கள் கண்ணில் அந்த கேட்ச் லைட்டே வராத மாதிரி லைட் செட் பண்ணி எடுத்து பாருங்கள். அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ தான் லைட் நீங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ இந்த பியூட்டிஷோட மெயின் பர்பஸும் அதுதான். கண்ணில் வந்து ஒரு அழகான ஒரு கேட்ச் லைட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி நான் இதில் வந்து ஒயிட் கலர் டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன அந்த ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கோல்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்கின்னோட கலர் வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோவில் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் பண்ணுறதை விட நீங்கள் இந்த பியூட்டி டிஷ்லேயே வந்து நீங்கள் அந்த கொண்டு வரலாம். ஸ்கின்னில் வந்து ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் வரும். ஸோ அதுவும் இந்த பியூட்டி டிஷ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னோட உங்கள் ஃபேஸில் வந்து அந்த டெஃபினேஷன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு போர்ட்ரேட்னு என்ன நம்ம அவங்களோட ஃபேஸோட அந்த டெஃபினேஷனை நம்ம காட்டணும், அந்த ஃபேஸோட அந்த அழகாக காட்டணும். கரெக்டாக ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில் இருக்குது. ஸோ அதை அழகாக நீங்கள் டிஃபைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த பியூட்டி டிஷ் வந்து ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணும். உங்களோட இந்த சின் போனு, அதேமாதிரி உங்களுக்கு இந்த ஜா, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணி காட்டும். இந்த பியூட்டி டிஷ் யூஸ் பண்ணுறப்போ சின்னதாக இங்கே ஒரு ஷேடோ இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு இன்னொரு ஃபில் லைட் வச்சோ இல்லாட்டி இன்னொரு ரிஃப்ளெக்டரை வச்சோ நீங்கள் பவுன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த இடமும் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக லைட்டப் ஆயிரும். ஸோ இவ்வளோ பர்பஸ் வந்து இந்த பியூட்டி டிஷ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு மணப்பெண்ணையோ இல்லாட்டி ஒரு மணமகனையோ வந்து ஒரு தனியாக இண்டிவிஜுவலாக போர்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏன்னா இருக்கிற டைமில் வந்து அவங்க கொடுத்துரு அந்த ரூம்குள்ளேயே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த அழகாக இந்த பியூட்டி டிஷ்ஷை மட்டும் நீங்கள் வச்சு எடுத்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களையும் வந்து ஒரு ஃபேஷன் போர்ட்ரேட் மாதிரி நீங்கள் இதில் எலவேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை காமிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பியூட்டி டிஷ்ஷை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நிறைய லைட் மாடிஃபைஸ் பற்றியும் சாஃப்ட் பாக்ஸை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராச்சும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. Until then, this is John signing off. Bye.